ஹலோ மக்களே, ஸ்ரீலங்கா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் மோதிக்கொள்கின்ற இரண்டாவது டெஸ்ட் ஆட்டம் பற்றி பார்க்கலாம். கிடைத்திருக்கின்ற வாய்ப்பினை மிக மிக மோசமான முறையிலே பயன்படுத்தி இருக்கின்ற இலங்கை வெற்றிக்கான வாய்ப்பை தவற விட்டு இருக்கிறதா என்பது பற்றி பார்க்கலாம். இதோடு பார்க்கின்ற போது ஆஸ்திரேலிய அணி இந்திய அணியினை பிரித்து மேய்வதாக தெரிகிறது. டிராவிஸ் ஹெட் எனும் அரக்கன் இந்தியாவின் பரம எதிரியாக இருப்பவர் இன்றைய நாளிலே மிக அசத்தலாக ஆடியிருக்கிறார். இந்திய அணியின் வெற்றியும் தற்போதைக்கு அதிகம் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கின்ற நிலையில் இந்த இரு போட்டிகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன் மறக்காமல் சசி கிரிக்கெட் டாக்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்து விடாதீர்கள். இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் மோதிக்கொள்கின்ற இரண்டாவது டெஸ்ட் ஆட்டம். முதலாவது டெஸ்ட் ஆட்டத்தில் இலங்கை அணி தோற்று போயிருந்தது. இரண்டாவது டெஸ்ட் ஆட்டம் எனும் இலங்கை அணி வெற்றி பெறுகின்ற முனைப்பில் ஆடுவார்கள் என்று எதிர்பார்த்தால் அது இன்றைய நாளிலே ஏமாற்றமாக போயிருக்கிறது. இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களை பொறுத்த மட்டில் நேற்றைய நாள் வரைக்கும் மிகச்சிறப்பாகத்தான் இலங்கை அணி துடுப்படுத்த ஆடியிருந்தது என்று சொல்லலாம். ஆனாலும் இன்றைய நாளிலே மிக குறுகிய ஓட்டங்களுக்குள் இலங்கை அணியின் இறுதி 5 விக்கெட்டுகளும் இன்றைய நாளிலே வீழ்த்தப்பட்டிருந்தன. 297 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்திருந்த இலங்கை அணி 328 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்து போயிருந்தது. அதிகபட்சமாக இன்றைய நாளிலே கமிந்து மெண்டிஸ் 48 ஓட்டங்கள், மேத்யூஸ் 44 ஓட்டங்களை பிற அணியவர்களை ஏமாற்றியிருந்தார்கள். இந்த குசல் மெண்டிஸ் எல்லாம் ஏன் அணியிலே இருக்கிறார் என்பது பற்றி இப்போது வரைக்கும் கேள்விகள் இருக்கத்தான் செய்கிறது. எப்போதேனும் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு போட்டியிலே அடித்துவிட்டு ஆட்டநாயகன் விருதுகளை தக்க வைத்துவிட்டு தொடர்ச்சியாக அந்த வருடம் பூராகவும் விளையாடுவது சில வீரர்களுக்கு வளமையாக போயிருக்கின்ற நிலையில் இலங்கை கிரிக்கெட் அணி எவ்வாறான மாற்றங்களை எதிர்காலத்தில் செய்ய போகிறது, எவ்வாறாக வெளிநாட்டு மண்ணிலே இலங்கை அணி இவ்வாறான போட்டிகளை வெற்றி கொள்வதற்கான அணியொன்றினை உருவாக்கப் போகிறது என்பதுதான் தெரியவில்லை. இது தொடர்பாக இலங்கை கிரிக்கெட் அணியும் தேர்வுக்குழுவும் மிக பெரிதளவிலே கவனம் செலுத்த வேண்டிய தேவையும் இருக்கிறது. குறிப்பாக இலங்கை போன்ற மைதானங்களிலே இவர்கள் மிக இலகுவாக பெறுகின்ற வெற்றிகள் எல்லாம் வெளிநாட்டு மைதானங்களை பொறுத்த மட்டில் 16-18 வருடங்களுக்கு பின்னராக ஒரு தொடரை வெல்ல வேண்டியிருப்பதும் ஒரு போட்டியை வெல்ல வேண்டியிருப்பதும் இலங்கை கிரிக்கெட் மீதான அல்லது இலங்கை கிரிக்கெட்டின் நுணுக்கங்கள் அவர்களுடைய திறமை தொடர்பாகவும் இங்கு கேள்வி எழுப்ப வேண்டிய தேவையும் இருக்கிறது. இந்த அடிப்படையில் அணி சார்ந்த குழாம் எல்லாம் யோசித்து இது தொடர்பாக மிகச்சிறந்த ஒரு தீர்வு ஒன்றை பெற வேண்டிய நிலைக்குள் இலங்கை கிரிக்கெட் அணி தள்ளப்பட்டுள்ளதாக உணர முடிகிறது. ஆனாலும் பந்துவீச்சை பொறுத்த மட்டில் இன்றைய நாளிலே இலங்கை அணி மிகச்சிறப்பாக தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக செயற்பட்டிருக்கிறதா இரண்டாவது இன்னிங்ஸில் என்று பார்க்கின்ற போது அதுவும் பெரிதாக சொல்வதற்கில்லை. பிரபாத் ஜெயசூரிய மாத்திரம் இன்றைய நாளிலே 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருக்கிறார். விஸ்வ பெர்னாண்டோ ஒரு விக்கெட்டினை தன் பங்கிற்கு வீழ்த்த இன்றைய நாளிலே 185 ஓட்டங்களை தாண்டி தற்போது துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறது தென்னாப்பிரிக்க அணி. ஏற்கனவே முதலாவது இன்னிங்ஸிலே அவர்கள் 30 ஓட்டங்கள் முன்னிலை பெற்றிருந்த தென்னாப்பிரிக்க அணி ஒட்டுமொத்தமாக தற்போது 215 ஓட்டங்கள் முன்னிலையில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு 200 ஓட்டங்களை பெறுகின்ற போது இலங்கை அணிக்கு 400க்கும் அதிகமான ஓட்டங்களை நோக்கி துடுப்படுத்த ஆடுவது என்பது சாத்தியமற்ற ஒரு விடயமாக இருக்கின்ற நிலையில் இந்த போட்டியும் இலங்கைக்கு தோல்வியாகவே பார்க்கப்படுகிறது. மிக மோசமான துடுப்பாட்டம் இன்றைய நாளிலே அவர்கள் கிடைத்த வாய்ப்பொன்றினை நழுவ விட்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்லியாகலாம். நேற்றைய நாளிலே அவர்கள் மிகச்சிறப்பான தொடக்கம் ஒன்றை பெற்றிருந்தாலும் கூட இன்றைய நாளிலே அந்த இன்னிங்ஸை அவர்களால் சிறப்பான முறையில் முடிக்க முடியாமல் போயிருக்கிறது. அந்த அடிப்படையில் இலங்கை அணி மிக மோசமான ஒரு பாதையில் தான் தற்போது பயணிப்பதாக தெரிகிறது வெளிநாட்டு ஆட்டங்களை பொறுத்த மட்டில். ஆனாலும் இலங்கை கிரிக்கெட் அணி அண்மை காலமாக T20 ஒருநாள் தொடர்களிலே ஆதிக்கம் செலுத்தியிருந்தது. ஏன் டெஸ்ட் ஆட்டங்களில் கூட இலங்கையிலே ஆதிக்கம் செலுத்தியிருந்த இலங்கை அணியால் தற்போது தென்னாப்பிரிக்க மண்ணிலே மிக பெரிதளவான ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. அணியில் ஒரு நாள் பூராகவும் ஆடுவதற்கு ஒரு துடுப்பாட்டு வீரர் இல்லாமைதான் இலங்கை அணியின் தோல்விக்கான காரணமாகவும் பார்க்கப்படுகிறது. மிகச்சிறப்பான முறையில் நின்று நிலைத்து நிதானமாக ஆடக்கூடிய ஆட்ட வீரர்களையும் இலங்கை கிரிக்கெட் அணி இனங்காண வேண்டிய தேவை இருக்கிறது. இது பற்றி உங்களது கருத்துக்களையும் கமெண்ட்ஸிலே பதிவு செய்யுங்கள். இதோடு பார்க்கின்ற போது இந்திய அணியின் மிகச் சிக்கலான நிலை இன்றைய நாளில் ஏற்பட்டிருக்கிறது. டிராவிஸ் ஹெட் அடித்து சாத்தி இருக்கிறார் இந்திய அணியினரின் பந்து வீச்சுகளை. அது ஜஸ்பிரிட் பும்ராவாக இருந்தாலும் சரி, சிராஜாக இருந்தாலும் சரி, இன்றைய நாளில் அவருடைய துடுப்பு 140 ஓட்டங்களை 141 பந்து வீச்சுகளிலே பெற்றுக் கொடுத்தது. அது 100 அண்மித்த ஸ்ட்ரைக் ரேட்டிலே ஆடிக்கொண்டிருந்தார் டிராவிஸ் ஹெட் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 17 பவுண்டரிகள் மற்றும் 4 சிக்ஸர்கள் உடங்களாக டிராவிஸ் ஹெட்டின் துடுப்பு இன்றைய நாளிலே அசத்தலாக ஆட இந்திய அணிக்கு அது பின்னடைவாக மாறியிருக்கிறது. 29 ஓட்டங்கள் இன்னும் தேவைப்படுகின்ற நிலையில் முதலாவது இன்னிங்ஸினை ஈடுகட்டுவதற்கு இந்திய அணியினால் முடியாமல் இருப்பதுதான் ஏமாற்றமாக இருக்கிறது. 128 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்திருக்கின்ற இந்திய அணியினை பொறுத்தமட்டில் 29 ஓட்டங்கள் பின்னிலையில் இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரிஷாவ் பான் களத்தில் இருந்தாலும் கூட நாளைய நாளிலே
ஆஸ்திரேலிய அணி மிகச்சிறப்பாக செயற்பட்டு இந்திய அணியின் விக்கெட் வேட்டையை வெற்றிகரமாக நிறைவேற்றும் என்று எதிர்பார்க்கலாம். இந்திய அணியின் தோல்வி 100% உறுதியாகி இருக்கின்ற நிலையில் நாளைய நாளில் என்ன செய்ய போகிறது இந்த ரோஹித் அண்ட் கோ? ரோஹித் மிக மோசமாக ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற வீரராக மாறியிருக்கிறார். என்ன நடக்கப் போகிறது இந்திய அணியில் என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் எதிர்காலத்தில். இது பற்றி உங்களது கருத்துக்கள். ரோஹித்தின் ஃபோம் இதோடு பார்க்கின்ற போது இன்றைய நாளிலே சிராஜ் டிராவிஸ் ஹெட்டுடன் கொள்வியிருக்கிறார். டிராவிஸ் ஹெட் சிறப்பான பந்துவீச்சு என்று கூறியமையை தவறான முறையில் புரிந்து அவருக்கு எதிராக இன்றைய நாளிலே ஸ்லெட்ஜிங்கில் ஈடுபட்டிருக்கின்ற சிராஜ் என்று சொல்வது. இது பற்றி உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை மறக்காமல் சசி கிரிக்கெட் டாக்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்து விடாதீர்கள். நன்றி மக்களே.